வெல்கம் டு அபிரவியின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் பவர் எலக்ட்ரானிக்ஸ் பார்ட் 13 கரண்ட் மிரர் கான்ஃபிகுரேஷன் பற்றி பார்க்க போகிறோம். டிரான்சிஸ்டர் பயாசிங்கில் நம்ம ஏற்கனவே பிஜேடி டிரான்சிஸ்டர் பயாசிங்கில் காமன் பேஸ், காமன் எமிட்டர், காமன் கலெக்டர், அது தவிர டார்லிங்டன் டிரான்சிஸ்டர் பயாசிங், அப்புறம் புஷ்புல் பயாசிங் வரைக்கும் பார்த்துருக்குறோம். இந்த வீடியோவில் கரண்ட் மிரர் கான்ஃபிகுரேஷன் பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு முன்னாடி ஒரு பிஜேடி டிரான்சிஸ்டருடைய காமன் எமிட்டர் கான்ஃபிகுரேஷனில் உள்ள பேசிக்ஸ் ஃபார்முலாஸை பற்றி கொஞ்சம் பார்த்துருவோம். பீட்டாங்கிறது கரண்ட் கெயின். அது வந்து என்னென்னா கலெக்டர் கரண்ட்டுக்கும் பேஸ் கரண்ட்டுக்கும் உள்ள ரேஷியோ ஐசி பை ஐபி. அப்புறம் ஆல்ஃபா வந்து ஐசி பை ஐஇ, அதாவது கலெக்டர் கரண்ட்டுக்கும் எமிட்டர் கரண்ட்டுக்கும் உள்ள ரேஷியோ. அப்படின்னா ஆல்ஃபாவை நம்ம எப்படி போடலாம்னா பீட்டா டிவைடட் பை பீட்டா ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லலாம். ஓகே. அப்புறம் எமிட்டர் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு பேஸ் கரண்ட் ப்ளஸ் கலெக்டர் கரண்ட். ஸோ இதான் பேசிக் ஃபார்முலா வந்து அதனுடைய அந்த கரண்ட் கெயின் சம்மந்தப்பட்ட பிஜேடி டிரான்சிஸ்டருடைய ஃபார்முலாஸ். ஸோ இப்போ இந்த சர்க்கியூட்டில் பாருங்கள், பிஜேடி பயாசிங்கில் வந்து நம்ம அந்த பேஸ் எமிட்டர் வோல்டேஜ் இருக்கு அல்லவா, விபிஇன்னு சொல்லுவாங்க, அந்த வோல்டேஜை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணால் பேஸ் கரண்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அதனால் எமிட்டர் கரண்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், கலெக்டர் கரண்ட்டும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற கரண்ட் மிரர் கான்ஃபிகுரேஷன் வந்து ஒரு ஆக்டிவ் சர்க்கியூட்டில் கொடுக்குற கரண்டை அதே அளவு கரண்டை இன்னொரு சர்க்கியூட்டில் மெயின்டைன் பண்ணும். ஸோ இது வந்து இன்புட்டில் நம்ம கொடுக்குற என்ன கரண்ட் கொடுக்குறோமோ அதே கரண்ட்டு அவுட்புட்டில் வர மாதிரி இந்த சர்க்கியூட் வந்து மெயின்டைன் பண்ணும். அதனால தான் இதை வந்து காமன் கரண்ட் கான்ஃபிகுரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இந்த படத்தில் உள்ள மாதிரி ஒரு சர்க்கியூட் எடுத்துக்கிடுவோம். அதில் வந்து ஆர் பயாஸ், ஒரு பயாசிங் ரெசிஸ்டன்ஸ், அதுலேருந்து கீழே வந்து ஒரு டயோடை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பாயிண்ட்லேருந்து எடுத்து ஒரு டிரான்சிஸ்டருக்கு பேஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. டிரான்சிஸ்டருடைய கலெக்டருக்கு ஒரு லோட் ரெசிஸ்டன்ஸ் ஆர்எல் கொடுத்துருக்காங்க. டிரான்சிஸ்டருடைய எமிட்டரை வந்து எர்த்தில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு அப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும்னா அந்த டிரான்சிஸ்டருடைய பேஸுக்கு, அதாவது விபிஇ வந்து 0.7 வோல்டேஜ் வர மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த டயோடுடைய ஃபார்வர்டு வோல்டேஜ். இப்போ வந்து இந்த ஆர் பயாஸ் ரெசிஸ்டருடைய வேல்யூவை நம்ம மாற்றினோம்னா என்ன நடக்கும்னா, பட் ஆர் பயாஸை நம்ம குறைச்சோம்னா அதன் வழியாக போகக்கூடிய கரண்ட் அதிகமாகும். அப்போது வந்து இந்த டயோடில் வோல்டேஜ் ட்ராப் அதிகமாகும். அதனால் இந்த டயோடு என்ன செய்யும்னா 0.7 விட கொஞ்சம் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகிறப்ப சேம் வோல்டேஜ் தான் இந்த டிரான்சிஸ்டருடைய பேஸுக்கும் கிடைக்கும். அதனால் என்ன ஆகும்னா அந்த டிரான்சிஸ்டரில் எமிட்டர் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும், அதன் மூலமாக கலெக்டர் கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். நமக்கு நல்லாவே தெரியும் ஆல்ஃபா அப்படிங்கிறது என்னென்னா அந்த ஆக்சுவலி கலெக்டர் கரண்ட்டுக்கும் எமிட்டர் கரண்ட்டுக்கும் உள்ள ரேஷியோ அது வந்து ஆல்மோஸ்ட் யூனிட்டிக்கு பக்கமாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ என்ன ஆகும், எமிட்டர் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிறப்ப கலெக்டர் கரண்ட்டும் அதுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த டயோடு என்ன பண்ணுதுன்னா அந்த பேஸ் கரண்ட்டை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறதுனால கலெக்டர் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ அந்த ரெசிஸ்டரை ஆர் பயாஸ் ரெசிஸ்டரை மாற்றி அமைக்கிறோம். கொஞ்சம் வேல்யூவை கூட்டுறோம், அதை குறைக்கல இப்போ வந்து கூட்டுறோம்னு வச்சுடுங்க. கூட்டுறப்ப என்ன ஆகும், கலெக்டர் கரண்ட்டு குறையிறப்ப இதில் 0.7 வோல்ட்டுக்கு கொஞ்சம் குறையும். ஏன்னா கரண்ட்டு குறையிறதுனால அதில் வோல்டேஜ் ட்ராப் இந்த டயோடில் குறையும். அப்படி குறையிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த எமிட்டர் கரண்ட் குறையும், அதன் மூலமாக இந்த லோடு ரெசிஸ்டர் வழியாக போகிற கரண்ட்டும் குறையும். இந்த டயோடுடைய கரண்ட் சம்மந்தப்பட்ட இந்த ஃபார்முலாவை பாருங்கள். ஐடி இஸ் ஈக்குவல் டு ஐஎஸ் இன்டு இ டு தி பவர் ஆஃப் கியூவி டிஎன்கேடி மைனஸ் 1 அப்படின்னு இந்த ஃபார்முலா. அண்டு டயோடு டெம்பரேச்சர், ஒரு டயோடில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் ட்ராப் வந்து இந்த ஃபார்முலா படி அமையும். ஆர் பயாஸை வந்து கூட்டி குறைப்பதன் மூலமாக எமிட்டர் கரண்ட் வந்து மாறும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த எமிட்டர் கரண்ட் எவ்வளவு இருக்கும்னா இந்த டயோடு வழியாக எவ்வளோ கரண்ட் போதோ அந்த கரண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ
அதே கரண்ட் தான் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் கலெக்டர் கரண்ட் அப்படிங்கிறனால அந்த லோட் ரெசிஸ்டரில் போகிற கலெக்டர் கரண்ட்டு இந்த டயோடு வழியாக போகக்கூடிய கரண்ட், அதாவது இந்த ஆர் பயாஸ் வழியாக போகக்கூடிய கரண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா கரண்ட் மிரர்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த இன்புட் அந்த டிரான்சிஸ்டருடைய இன்புட் பயாஸ் ஏரியாவில் நம்ம கொடுத்துருக்கிற ஒரு கரண்ட்டு, அதே கரண்ட்டு அந்த டிரான்சிஸ்டருடைய அவுட்புட்டில் அந்த லோடு ரெசிஸ்டரில் வர்றது தான் கரண்ட் மிரர் கான்ஃபிகுரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து கரண்ட் காப்பி கான்ஃபிகுரேஷன் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த இன்புட்டில் உள்ள அதே கரண்ட்டு அவுட்புட்டில் காப்பி ஆகிறதுனால கரண்ட் காப்பி கான்ஃபிகுரேஷன் சொல்லுவாங்க. இப்போ வந்து இந்த டயோடில் வந்து என்னென்னா கரெக்டாக மேட்ச் பண்ணணும். இந்த இதில் உள்ள ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டயோடுக்கும் இந்த டிரான்சிஸ்டருடைய பேஸ் எமிட்டருக்கும் ரெண்டுமே ஒரே ஜங்ஷன் தான். இந்த டயோடு பிஎன் ஜங்ஷன், இதுவும் பிஎன் ஜங்ஷன் தான். ஆனால் இதனுடைய பேராமீட்டர்ஸ் ரெண்டுக்கும் மேட்சிங் இல்லாமல் இருக்கலாம். அதனால் அந்த கரண்ட் அவுட்புட் கரண்ட்டு சேமாக இருக்கிறதுல சில சமயங்களில் வேரியேஷன் வரலாம். அதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இதே டிரான்சிஸ்டரில் இன்னொரு டிரான்சிஸ்டர், இந்த டிரான்சிஸ்டர் என்ன பேராமீட்டரோ அதே மாதிரி இன்னொரு டிரான்சிஸ்டரை எடுத்து அதை இந்த சர்க்கியூட்டில் கொடுத்துருக்கிற மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு, அதில் ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, அந்த டிரான்சிஸ்டருடைய பேஸையும் கலெக்டரையும் ஷார்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ என்னாச்சு, இந்த டிரான்சிஸ்டர் ஒரு பிஎன் டயோடு மாதிரியே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வச்சு கொடுத்தால் என்ன ஆகும்னா, அந்த ரெண்டு கடையில் உள்ள மிஸ்மேட்ச், அந்த டயோடு அண்ட் அவுட்புட் டிரான்சிஸ்டர் கடையில் உள்ள மிஸ்மேட்ச் வந்து தவிர்க்கப்படும். ஸோ இந்த டிரான்சிஸ்டர் பாருங்கள், இந்த ரெண்டு டிரான்சிஸ்டரும் வந்து சேம் ஐடென்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டோம். இதில் இந்த பயாஸில் இருக்கிற டிரான்சிஸ்டர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பயாஸ் டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து ரெஃபரன்ஸ் டிரான்சிஸ்டர்னு சொல்லுவாங்க. அந்த அவுட்புட் சைடில் லோடோட கனெக்ட் பண்ணியிருக்கிற டிரான்சிஸ்டர் என்ன சொல்லுவாங்கன்னா அவுட்புட் டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டயோடுடைய கரண்ட்டு வந்து இந்த மேலே நம்ம சொன்ன ஃபார்முலா மற்றும் அந்த டயோடுடைய டெம்பரேச்சர் ரெண்டும் பேஸ் பண்ணி இருக்குது. அப்படிங்கிறப்ப இந்த ரெண்டு டிரான்சிஸ்டருக்கும் டெம்பரேச்சர் ஒன்று போல் இருக்கணும். ஏன்னா டெம்பரேச்சர் மாறுச்சுன்னா ஒரு டிரான்சிஸ்டர் ஒரு மாதிரி டெம்பரேச்சர்லையும் இன்னொரு டிரான்சிஸ்டர் இன்னொரு மாதிரி டெம்பரேச்சர்லையும் இருந்துச்சுன்னா இன்கேஸ், அப்போவும் இந்த கான்ஃபிகரேஷன் ஒர்க் பண்ணுறதுல ஒரு மிஸ்மேட்ச் வரும். அதை தவிர்க்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரெண்டு டிரான்சிஸ்டரையும் ஒன்றுக்கு ஒன்று பேக் டு பேக் க்ளூ போட்டு ஒட்டிடுவாங்க. அப்போ ஒன்றில் உள்ள டெம்பரேச்சர் இன்னொரு உள்ள டெம்பரேச்சர் ரெண்டும் கலந்து ஒரே மாதிரி டெம்பரேச்சரில் அது மெயின்டைன் ஆகும். இந்த மாதிரி சர்க்கியூட் வந்து ரெண்டு விதமாக பண்ணலாம். என்பிஎன் பயன்படுத்தி சிங்கிங் சர்க்கியூட், இந்த படத்தில் இருக்க மாதிரி. அப்படி இல்லைன்னா சோர்சிங் சர்க்கியூட், அது பிஎன்பி பயன்படுத்தி இந்த படத்தில் உள்ள மாதிரி கொடுத்து பண்ணிக்கலாம். ஸோ இதை எங்கெல்லாம் இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் கரண்ட் மிரர் கான்ஃபிகரேஷனை எங்கெல்லாம் பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பயாசிங் சர்க்கியூட்ஸில் பயன்படுத்துவாங்க, ஆக்டிவ் லோட்ஸில் கொடுப்பாங்க, கரண்ட் சோர்ஸஸில் கொடுப்பாங்க, அப்புறம் அனலாக் ஐசி டிசைனிங்லேயும் இந்த கான்ஃபிகரேஷனை பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா ஒரு ஐசிக்குள்ளே நமக்கே நல்லா தெரியும், ரெசிஸ்டர் அண்டு நிறைய டிரான்சிஸ்டர் கலந்து தான் ஒவ்வொரு ஐசியும் டிசைன் பண்ணப்படுகிறது. இந்த அனலாக் ஐசி டிசைன் பண்ணுறப்ப இந்த கான்ஃபிகரேஷனை பயன்படுத்தி டிசைன் பண்ணிக்கிறாங்க. இதில் வந்து எத்தனை விதமாக, இது நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து ஒரு பேசிக் கரண்ட் மிரர் கான்ஃபிகரேஷன். இதிலே வந்து அட்வான்ஸ்டு கரண்ட் மிரர் கான்ஃபிகரேஷனில் பண்ணலாம். அது வந்து வில்சன் கரண்ட் மிரர் கான்ஃபிகரேஷன், கேஸ்கேடு கரண்ட் மிரர் கான்ஃபிகரேஷன், வைல்டர் கரண்ட் சோர்ஸ் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிற மாதிரி இதையே அட்வான்ஸாகவும் பண்ணிக்கிடுவாங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவில் ஒரு கரண்ட் மிரர் கான்ஃபிகரேஷன் எப்படி ஒர்க் பண்ணுங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபிரவியன் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.